பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை புதிய நாளிலே உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தாரே. அவருக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் இறை வார்த்தையாக எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளிலே மறைந்திருக்கிற கருவூலங்களையும் மறைவிடத்தில் புதைத்து வைத்த கருவூலங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். ஏனெனில் உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி செய்வேன். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே செய்ய போகிறார். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார் என்பது தேவ பிள்ளைகளே. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை புதிய நாளை தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றியப்பா. இதோ செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை தகர்ப்பேன் என்று சொன்னீரப்பா. கோணலானவைகளை நேராக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆம் தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கோணலானவைகளை நேராக்கி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.